இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு கதை, ரிலையன்ஸ் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய தீருபாய் அம்பானியின் வெற்றி கதை. தீருபாய் அம்பானி அவர்களுடைய வெற்றி கதை ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். நீங்க அதை இன்னும் பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தீருபாய் அம்பானி அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏடன் நாட்டில் வேலை பார்த்ததுலையும் 9 வருடம் அங்க வேலை பார்த்த பிறகு ஓரளவு பணத்தை சேர்த்துட்டு இந்தியா திரும்பினதையும் பார்த்தோம். 1957 இந்தியா திரும்பிய தீருபாய் அம்பானி அவர்கள் ஆரம்பத்துல சில நாட்கள் குஜராத்ல தங்கியிருந்தாரு. அதன் பிறகு குஜராத்திலே இருந்து ஏதாவது தொழில் செய்து முன்னேறுவதை விட பம்பாய் போய் ஏதாவது தொழில் செய்தால் தன்னுடைய முன்னேற்றம் இன்னும் அதிகமா இருக்கும்னு யோசிச்சு தன் மனைவியோட மும்பை போறாரு. பாம்பேல ஒரு சாதாரண சின்ன ஒண்டி குடித்தன வீட்டுல தான் தங்கினாரு தீருபாய் அம்பானி. பாம்பே வந்ததும் ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதோ ஒரு தொழிலில் இறங்கல அம்பானி. நாம நம்முடைய உழைப்பை போட போறோம், எந்த இடத்துல நாம நம்முடைய உழைப்பை போட்டா அதிகமான முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும்னு பாம்பே முழுக்க சுற்றி அலைஞ்சு பலதரப்பட்ட தொழில்களை அலசி ஆராய்ச்சி செஞ்சாரு. கடைசியா ஏற்றுமதி தொழில தான் அதிகமான லாபம் இருக்கு, அதுவும் குறைந்த முதலீட்டிலேயே அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலான்னு 1958 மிகச்சிறிய அளவுல அம்பானி ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தை தொடங்கினாரு. ஆரம்பத்துல முந்திரி பருப்பு, மசாலா பொருட்கள், ஏலக்காய், மஞ்சள் கிழங்கு இதையெல்லாம் தான் ஏற்றுமதி பண்ணாரு. அதன் பிறகுதான் இந்திய பருத்தி ஆடைகளுக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல நல்ல டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பருத்தி ஆடைகளை ஏற்றுமதி பண்ண முடிவெடுத்தாரு. ஆனா இந்த மாதிரி தொழிலை விரிவுபடுத்தணும்னா அதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பணம் தேவைப்பட்டது. அதனால தன்னுடைய உறவினர் சம்பக் லால் தமானி அவர்களையும் பிசினஸ்ல தன்னுடைய பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. அவரோட சேர்ந்து துவங்கிய இந்த நிறுவனத்தோட பெயர் தான் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன். வெளிநாடுகளுக்கு பருத்தி ஆடைகளை ஏற்றுமதி பண்ண அதே நேரத்துல இந்தியாவுல சிந்தட்டிக் ஆடைகளுக்கு நல்ல டிமாண்ட் இருந்தது. அதனால சிந்தட்டிக்கை மொத்தமா வாங்கி அதை இந்தியாவில் உள்ள பல நெசவு ஆலைகளுக்கும் மில்களுக்கும் விற்பனை பண்ணாரு அம்பானி. இதே மாதிரி சிந்தட்டிக் இலைகளை மற்ற போட்டியாளர்களும் வாங்கி விற்பனை பண்ணாலும் மற்ற போட்டியாளர்கள்லாம் 100 டன் வாங்கினா அம்பானி மட்டும் 10,000 டன் வாங்குவாருங்க. இவ்வளோ டன் மொத்தமா வாங்கினதால அவருக்கு மற்ற போட்டியாளர்களை விட கம்மியான விலையே கிடைச்சது. இவருக்கு இவ்வளோ கம்மியான விலை கிடைச்சதுனால அவரும் நெசவாலை மில் முதலாளிகளுக்கு கம்மியான விலையில அதை கொடுத்தாரு. அதனால ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் அவருக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம அம்பானியோட பேச்சு திறமை, அம்பானியே இந்தியா முழுக்க பல மில் முதலாளிகளை சந்திச்சு தன்னோட பேச்சு திறமையால விற்பனை பண்ணாரு. இதன் மூலம் அவருக்கு ஏகப்பட்ட லாபம். ஓரளவுக்கு அம்பானி அவர்களுடைய பிசினஸ் நல்லா வளர்ந்தாலும் அவர் இன்னமும் சாதாரண ஒண்டி குடித்தன வீட்டுல தாங்க தங்கியிருந்தாரு. முடிஞ்ச வரை ரயில்ல தான் 3rd கிளாஸ்ல பயணம் செஞ்சாரு. இதுக்கெல்லாம் காரணம் கஞ்சத்தனம் இல்லைங்க, சிக்கனம். இதே மாதிரி அமெரிக்காவில் வால்மார்ட் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஷாம் வால்டன் அவர்களுடைய சக்சஸ் ஸ்டோரி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல ஷாம் வால்டன் அவர்கள் எந்த அளவு சிக்கனமா இருந்தாருன்னு நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன். நிறைய தொழிலதிபர்கள் தங்கள் வாழ்க்கையில சிக்கனத்தை தாங்க கடைபிடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நாம இதை கத்துக்கணும். அம்பானி எவ்வளவு சிக்கனமா இருந்தாருன்னு சொல்ல இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அம்பானி டெல்லி போனா ஒரு சாதாரண ஹோட்டல்ல தாங்க ரூம் எடுத்து தங்குவாரு. ஏன்னா அங்கதான் விலை கம்மி. ஆனா அந்த ஹோட்டல்ல டெலிபோன்லாம் இருக்காது. ஆனா அம்பானி பிசினஸ் விஷயமா பல பேரை சந்திப்பார் இல்லையா? அப்போ அவங்க எல்லாம் திரும்ப நான் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, உங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்றது? அதுக்காக போன்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்ல தங்கினா நிறைய செலவாகும். இதுக்காக ஒரு வித்தியாசமான யுக்தியை கடைபிடிச்சாரு அம்பானி. டெல்லியில அசோகா ஹோட்டல் இருக்கிற ஒரு பணியாளரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு ஏதாவது ஃபோன் வந்தா, சார் வெளியே போயிருக்காரு, நீங்க யாரு, என்ன தகவல்னு தகவலை வாங்கி வச்சுக்கோ. இந்த மாதிரி யாரெல்லாம் எனக்கு கால் பண்ணாங்கன்னு அன்னைக்கு நைட்டு என்கிட்ட அந்த தகவலை சொல்லிடுன்னு அந்த ஹோட்டல் பணியாளரோட ஒரு சின்ன தொகைக்கு ஒரு டீல் பேசிக்கிட்டாரு அம்பானி. இதனால போனுக்காக அவர் அவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு கொடுத்து தங்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஹோட்டல்லையே தங்கிக்கலாம். அதே நேரம் போன் நம்பருக்கு இவரை பயன்படுத்திக்கலான்னு சிக்கனமா முடிவெடுத்தாரு அம்பானி. இப்படி அவர் எடுத்த பல்வேறு சிக்கன நடவடிக்கைகள்ல தான் ஆரம்பத்திலேயே அவரால் மிகப்பெரிய அளவில் வளர முடிஞ்சது. இதே மாதிரி நிறைய பொருட்களை ஏற்றுமதி பண்ணது மட்டும் இல்லாம ரேயான், பாலியஸ்டர்னு பல பொருட்களை இறக்குமதியும் பண்ணி நெசவு ஆலைகளுக்கு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 8 முதல் 9 வருடம் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ்ல இருந்தாரு. அதன் பிறகுதான் தீருபாய் அம்பானி தன்னுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாரானார். எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி நெசவாளிகளுக்கு சிந்தட்டிக் மற்றும் பாலியஸ்டர் மூலப்பொருட்களை விற்பனை பண்றது? நாம கொடுக்குற இந்த மூலப்பொருட்களை வச்சு அவங்க மில்லுல துணியா நெய்து அவங்க லட்சமா லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதற்கு பதிலா நாமளே ஒரு நெசவாலையை தொடங்கினா என்னன்னு முடிவு பண்ணாரு அம்பானி. ஆனால் தீருபாய் அம்பானியோட இந்த முடிவுக்கு அவருடைய பார்ட்னர் சம்பக் லால் தமானி எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இப்ப இருக்கிற பிசினஸே போதும், அகலக்கால் வேண்டான்னு தடுத்தாரு. ஆனா தீருபாய் அம்பானி, நான் தீர ஆராய்ந்துட்டேன், கண்டிப்பா இந்த நெசவாலை பிசினஸ்ல நம்மளால சக்சஸ் ஆக முடியும்னு உறுதியா சொன்னாரு.
ஆனா அவர் உறவினர் சம்பக்லால் தமானிக்கு இந்த முடிவு பிடிக்கல. அதனால அவர் பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டாரு. மும்பையில நெசவு ஆலை ஆரம்பிச்சா செலவுகள் அதிகமாகும்னு குஜராத் மாநிலத்துல நரோடாவில் தன்னுடைய முதல் நெசவு ஆலையை 1966 தொடங்கினாரு அம்பானி. அந்த ஆலையை அமைக்க அம்பானிக்கு ஆன செலவு 2,80,000 ரூபாய். அந்த ஆலையில தயாரான தரமான துணிகளை வெளிநாடுகளுக்கு ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பேர்ல ஏற்றுமதி பண்ணாரு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துல அந்த ஆலைக்காக அவர் வாங்கின மொத்த கடனையும் அடைச்சிட்டாருங்க. இந்த ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் துணிகளை இந்தியா முழுக்க குறைவான விலையிலேயே விற்பனை செய்தார் அம்பானி. அதே நேரம் நிறைய வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணாரு. இந்த ஆலையில உற்பத்தியான ஆடைகள் எல்லாம் அவ்வளவு தரமா இருந்ததுங்க. ஒருமுறை ஜப்பான்ல இருந்து ஒரு நிருபர் இந்த ஆலையோட தரத்தை செக் பண்றதுக்காக இந்தியா வந்தாரு. அவர் இங்க வந்து இந்த தொழிற்சாலையோட தரத்தையும் உற்பத்தி தரத்தையும் பார்த்துட்டு வியந்து பாராட்டினாரு. பொதுவாகவே ஜப்பான் தான் தரத்துக்கும் குவாலிட்டிக்கும் பேர் போனது. ஆனா அந்த ஜப்பான் நாடே ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் தரத்தை பார்த்து வியந்தது. இதனால இன்னும் ஏராளமான ஆர்டர்ஸ் தீருபாய் அம்பானிக்கு குவிஞ்சுது. அதனால அவர் மறுபடியும் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்த நினைச்சாரு. தொழிலை விரிவுபடுத்தணும்னா அதற்கு இன்னும் எக்கச்சக்கமான பணம் தேவை. பேங்க்ல கடன் வாங்கலாம், ஆனா அதற்கான வட்டி அதிகமா இருந்தது. சரி, தனக்கு தெரிந்தவர்கள்கிட்ட கடன் வாங்கலாம், ஆனா திடீர்னு அவங்க திருப்பி கேட்டா உடனே திருப்பி தரணும் இல்லையா? இதனால தனக்கு தேவையான முதலீட்டை திரட்ட அம்பானி தேர்ந்தெடுத்ததுதான் பங்குச்சந்தை. இப்போ அம்பானி அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படுதுன்னா 4 பேங்க்ல 25 லட்சமா கடன் வாங்கலாம். இல்ல தனக்கு தெரிந்த 10 பேர்கிட்ட 10 லட்சமா வாங்கலாம். ஆனா இதையெல்லாம் அவங்க கேட்டா உடனே திருப்பி தரணும். அது மட்டும் இல்லாம இதோட வட்டியும் அதிகம் இல்லையா? இதற்கு பதிலா 10 லட்சம் பேர்கிட்ட 10 ரூபாயா வாங்கினா 1 கோடி சேர்ந்துடும் இல்லையா? இதுதாங்க பங்குச்சந்தை. தீருபாய் அம்பானிக்கு முன்னாடி இருந்தே இந்தியாவில் பங்குச்சந்தை இருந்தது. ஆனா அதுலலாம் பெரும் பணக்காரர்கள், ஓரளவு நல்லா படிச்சவங்க மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சாதாரண குடிமக்களும் இந்த மாதிரி நல்ல கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலான்னு சாதாரண வெகுஜனங்க மத்தியிலையும் பங்குச்சந்தையை கொண்டு போய் சேர்த்தது தீருபாய் அம்பானி தான். ஏகப்பட்ட மக்கள் ரிலையன்ஸ் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண முன் வந்தாங்க. இந்த மாதிரி ரிலையன்ஸ் பங்குகளை வாங்கவும் விற்கவும் ரிலையன்ஸ் கசானான்னு ஒரு தனி நிறுவனத்தையே தொடங்கினாரு அம்பானி. 1977 ரிலையன்ஸோட ஷேர் 10 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்தது. ஒரே நாள்லயே அதனுடைய மதிப்பு 25 ரூபாயா கூடுச்சுங்க. 100 ரூபாய் போட்டிருந்தா 150 ரூபாய் லாபம், 1000 ரூபாய் போட்டிருந்தா 1500 ரூபாய் லாபம், 10,000 ரூபாய் போட்டிருந்தா 15,000 ரூபாய் லாபம். ஏகப்பட்ட சாதாரண மக்கள் ரிலையன்ஸ் பங்குகளை வாங்கி குவிச்சாங்க. ரிலையன்ஸ் கசானாவை சேர்ந்த எம்ப்ளாயிஸ் சாதாரண எளிய மக்கள் கூட ரிலையன்ஸ் பங்குகளை எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, அந்த படிவங்களை எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலத்துல குடிசை வீட்டில் வாழ்ந்த மக்கள் கூட ரிலையன்ஸ் பங்கு பத்திரங்களை வாங்கி வச்சிருந்தாங்க. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், உயர்குடி மக்கள்னு எல்லா தரப்பு மக்களுமே ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதனால தீருபாய் அம்பானிக்கு அவருடைய தேவைக்கும் அதிகமான பணம் கிடைச்சிருந்தது. அதை வைத்து தன்னுடைய ஆலையை விரிவுபடுத்தினார். பொதுவாகவே இந்த மாதிரி மக்கள் ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நிறுவனம் வருடத்திற்கு ஒரு முறை பங்குதாரர்களை அழைத்து கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அந்த மீட்டிங்ல சொல்லணும். பொதுவாக இதெல்லாம் மிகப்பெரிய ஹோட்டல்ல கிரேட் ஹாலில் நடக்கும். ஆனால் ரிலையன்ஸுக்கு அந்த ஹால்லாம் பத்தாது. ஏன்னா ரிலையன்ஸோட பங்குதாரர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் தீருபாய் அம்பானி அந்த மீட்டிங்கை நடத்துவார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை சுற்றி இருக்க ஒரு நாட்டுடைய மன்னன் போல உரை நிகழ்த்துவாரு தீருபாய் அம்பானி. இந்த வருடம் கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருந்தது, அடுத்த வருடம் எப்படி இருக்க போகுது, இன்னும் 5 வருஷத்துல நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம்னு தீருபாய் அம்பானி பேசுவாரு. இப்ப கூட நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா அவங்க அந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ், ஆனுவல் ரிசல்ட்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஆனா அதெல்லாம் என்னன்னு படிச்சவனுக்கு கூட புரியாதுங்க. ஆனா அந்த காலத்துல தீருபாய் அம்பானியோட உரை அவ்வளவு எளிமையா இருக்கும். சாதாரண எளிய மக்களுக்கும் தெல்ல தெளிவா புரியும். அதன் மூலமாவே இன்னும் ஏராளமான மக்கள் ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தீருபாய் அம்பானி இருக்கும் வரை ரிலையன்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டமாயிட்டேன்னு சொன்ன ஆட்களே இருக்கவே முடியாதுங்க. ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே நல்ல லாபத்தை சம்பாதிச்சாங்க. இந்த மாதிரி தனக்கு கிடைத்த முதலீடு மூலமா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாரானார் தீருபாய் அம்பானி. அதுவரை தன்னுடைய நெசவு ஆலையில உற்பத்தி செய்த ஆடைகளை எல்லாம் இந்தியா முழுக்க இருந்த பிற மொத்த கடை வியாபாரிகள் கிட்ட தான் கொடுப்பாரு அம்பானி. அவங்க தான் இன்னும் லாபம் வச்சு அதை மக்கள் கிட்ட விற்பாங்க. இதற்கு பதிலா நாமளே நேரடியா மக்கள் கிட்ட விற்பனை பண்ணா என்னன்னு யோசிச்சாரு. விமல்ன்ற நேம்ல நேரடி விற்பனை கடைகளை தொடங்கினாரு. இதன் மூலம் மக்களுக்கும் கம்மியான விலையில ஆடைகள் கிடைச்சது, ரிலையன்ஸுக்கும் பெருத்த லாபம். இதன் பிறகு அடுத்த கட்டத்துக்கு போனார் அம்பானி. நெசவு ஆலைகளுக்கு பாலியஸ்டர் மூலப்பொருள் தேவைப்படுது, அதை நாம தயாரிக்கிறோம். அந்த பாலியஸ்டர் உற்பத்திக்கும் தேவையான PSF, PFO என்ற கெமிக்கல்களையும் நம்மளே உற்பத்தி பண்ணா என்னன்னு யோசிச்சாரு. அடுத்து இதற்காக ஒரு தனி தொழிற்சாலை தொடங்க நினைத்தாரு. ஆனா அந்த ஆலையை நிர்வகிக்க
கெமிக்கல்ஸ் பத்தி எல்லாம் நல்லா தெரிந்த ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சாரு. ஆள் இருக்காங்களே, தீருபாய் அம்பானியோட முதல் மகன் முகேஷ் அம்பானி கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருந்தாரு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA பண்ணிட்டு இருந்தாரு. அந்த தருணத்துல முகேஷ் அம்பானியை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி பாலிஸ்டர் கெமிக்கல்களை உற்பத்தி பண்ற ஒரு தொழிற்சாலை உருவாக்க போறேன், நீ தான் இதை கட்டமைக்கணும்னு பொறுப்பை முகேஷ் அம்பானி கிட்ட ஒப்படைக்கிறாரு. நீ தான் இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், நீ இந்த ஆலையை 2 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும்னு அவருக்கு கெடு கொடுத்திருந்தாரு. ஆனால் முகேஷ் அம்பானியோ தன்னோட துரிதமான செயல்பாட்டால 18 மாதங்கள்லேயே அந்த ஆலையை முடித்து உற்பத்தியை தொடங்கிட்டாரு. 1981 முகேஷ் அம்பானி இப்படித்தான் ரிலையன்ஸ்ல தன்னுடைய முதல் கால் தடத்தை பதிச்சாரு. இந்த ஆலை மூலமா ரிலையன்ஸோட லாபம் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சுதுங்க. இப்போ இந்தியாவில் 80% நெசவாலைகள் இவருடைய மூலப்பொருட்களை நம்பிதான் இருந்தது. தீருபாய் அம்பானியுடைய வளர்ச்சி அசுர வேகத்துல இருந்தது. ஒரு மனிதன் சாதாரணமா வளர்ந்தாலே அவன் மேல பொறாமப்பட்டு அவனை கீழே தள்ளி விட ஒரு கும்பல் இருக்கும் இல்லையா? அதேதான். கிட்டத்தட்ட எந்த ஒரு பின்புலமும் இல்லாம மாட்டு தொழுவத்திலிருந்து வந்த ஒருத்தர் இந்தியாவோட மொத்த நெசவாலைகளையும் கட்டுப்படுத்தினாரு. ஒரு சாதாரண வியாபாரியா இருந்தவர் இந்தியாவோட மிகப்பெரிய பிசினஸ் மேனா, இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரா வளர்ந்து வர்றாரு. அப்போ அவருடைய வளர்ச்சியை பார்த்து எத்தனை பேர் பொறாமைப்பட்டிருப்பாங்க. இதனால அவருடைய எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரபல பத்திரிகையை தங்களோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு தீருபாய் அம்பானி மேல ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்புனாங்க. அந்த பிரபல பத்திரிகை பரப்பின இந்த அவதூறுகள் எல்லாம் தீருபாய் அம்பானி மேல இந்தியா முழுக்க மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் மக்கள் ரிலையன்ஸ் மேலையும் தீருபாய் அம்பானி மேலையும் மிகுந்த மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தாங்க. அதனால ரிலையன்ஸோட ஷேர்ஸ் எந்த விதத்திலையும் பெருசா பாதிக்கப்படல. கடைசி வரை தீருபாய் அம்பானி மேல பரப்பப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படலைங்க. மாறாக அந்த பிரபல பத்திரிகையில நடத்துற ரெய்டு மூலமா அவங்க தீருபாய் அம்பானியோட எதிரிகள் கிட்ட காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பரப்பியிருக்காங்கன்னு சில ஆதாரங்கள் கிடைச்சது. தீருபாய் அம்பானி மேல சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படல. ஆனா இவையெல்லாம் அந்த காலகட்டத்துல தீருபாய் அம்பானிக்கு மிகுந்த மன உளைச்சலை தந்தது. அதனால 1986 பிப்ரவரி 9 ஒரு பக்கம் முழுக்க செயலிழந்து அம்பானி பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டாரு. தீருபாய் அம்பானி அவர்கள் படுத்த படுக்கையானதும் ரிலையன்ஸ் இனிமே அவ்வளவுதான், ரிலையன்ஸ் நிறுவனத்தால இனி வளரவே முடியாது, ரிலையன்ஸ் வீழ்ச்சி தொடங்கிருச்சுன்னு எதிரிகள் சொன்னாங்க. ஆனா தீருபாய் அம்பானி சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிருபர்களை சந்திச்சு, நான் திரும்பி வர என்னுடைய 2 மகன்கள் முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் இந்த ரிலையன்ஸை சிறப்பா கவனிச்சுக்குவாங்கன்னு பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைச்சாரு. அப்பதான் இவங்க 2 பேரும் இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. தீருபாய் அம்பானி அவ்வளவுதான், படுத்த படுக்கை ஆயிட்டாரு, இனி அவரால் மீண்டும் வரவே முடியாதுன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனால் தீருபாய் அம்பானியோ மிகுந்த மன வலிமை மிக்கவர். எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில சில மாதங்கள்லயே அவர் முழுசா குணமாகி ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு திரும்பினாருங்க. இந்த மாதிரி பக்கவாதத்திலிருந்து மீண்டு வந்த பிறகுதான் தீருபாய் அம்பானி இன்னும் துரிதமா செயல்பட்டாரு. தன்னுடைய நீண்ட நாள் கனவான பெட்ரோலிய துறையிலும் ரிலையன்ஸ் கால் பதிக்கணும்னு நினைச்சாரு. அதுவரை இந்தியாவில் இந்த மாதிரி பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் பெட்ரோல்ல இருந்து வர கெமிக்கல்களை தயாரிக்க ஒரே ஒரு கம்பெனி தான் இந்தியாவில் இருந்தது. அது IPCL, இந்தியன் பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன் லிமிடெட். இது ஒரு இந்திய அரசு நிறுவனம். ஆனா இந்த ஒரு நிறுவனத்தால இந்தியாவோட மொத்த தேவையும் பூர்த்தி செய்ய முடியல. அந்த நிறுவனத்தால அவ்வளவு உற்பத்தி பண்ண முடியாததால மீதி தேவைகளுக்கு இந்தியா இறக்குமதியை தான் நம்பி இருந்தது. இந்த நேரத்துல தான் RPL, ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட்னு ஒரு புது நிறுவனத்தை தொடங்கினாரு அம்பானி. இந்த பெட்ரோ கெமிக்கல்களை தயாரிக்க 1991 குஜராத்ல ஹஜிரான்ற இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆலையை தொடங்கினாரு தீருபாய் அம்பானி. இந்த பெட்ரோ கெமிக்கல் ஆலையோட வெற்றியை தொடர்ந்து அடுத்து அவருடைய கனவு திட்டத்தை தொடங்கினாரு. அதுதான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. குஜராத்ல ஜாம்நகர்ல மிகப்பெரிய முதலீட்டுல எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தொடங்கினாரு. அதுவரை இந்தியா தன்னுடைய டீசல் தேவைகளுக்கு வெளிநாடுகளைத்தான் நம்பி இருந்தது. ஆனால் தீருபாய் அம்பானியோட இந்த ஆலைக்கு பிறகு டீசலை ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சது இந்தியா. இந்த ஒரே ஒரு ஆலையால மொத்த இந்தியாவும் அசுர வேகத்துல வளர்ந்தது தாங்க சொல்லணும். இந்தியாவோட GDPயும் பல மடங்கு உயர்ந்தது. மேலோட்டமா பார்த்தா ரிலையன்ஸ் என்னென்னமோ பிசினஸ் பண்றாங்களேன்னு நமக்கு தோணும். ஆனால் யோசிச்சு பார்த்தா எல்லாமே ஒண்ணுக்கு தொடர்புடையது தாங்க. இதை நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு ஜாம்நகர்ல இருந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மூலமா கச்சா எண்ணெயில இருந்து
பெட்ரோல், டீசல், அப்புறம் சில மூலப்பொருட்கள் கிடைக்கும். அந்த மூலப்பொருட்களை ஹஜீரா ஆலைக்கு கொண்டு போனா பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இந்த பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ல எடுத்துக்கிட்டு படல்கங்கா ஆலைக்கு போனா அங்க பாலியஸ்டருக்கு தேவையான PSF, PFO என்ற மூலப்பொருட்கள் கிடைக்கும். இந்த மூலப்பொருள்ல இருந்து தான் பாலியஸ்டர் கிடைக்கும். இந்த பாலியஸ்டரை எடுத்துக்கிட்டு அம்பானியோட முதல் நெசவாலைக்கு போனா அதை வச்சு அவங்க துணிகளை உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடையது தான். இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு பிறகு ரிலையன்ஸோட வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் உலகளவுல மிகச்சிறந்த 500 கம்பெனிகள்னு ஒரு லிஸ்ட்டை ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்னு ஃபார்ச்சூன் இதழ் வெளியிடும். 2002 வரை இந்த ஃபார்ச்சூன் 500 லிஸ்ட்ல எந்த ஒரு இந்திய தனியார் கம்பெனி இடம்பெற்றதில்லை. முதல் முறையா 2002ல இந்த லிஸ்ட்ல ரிலையன்ஸ் கம்பெனி 411வது இடம் பெற்றது. உலகளவுல டாப் 500 கம்பெனில ஒரு கம்பெனி, இந்தியாவுல முதல் கம்பெனி. இதன் பிறகு அம்பானி இன்னும் மிகப்பெரிய கனவுகளை கண்டார். இந்தியாவோட தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய நிறைய அணைகளை கட்டணும், கடல் நீரை குடிநீரா மாத்தணும், ராஜஸ்தான் பாலைவனத்தை விளை நிலமா மாற்றி ஏராளமான விவசாய பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி பண்ணணும்னு ஒவ்வொன்றும் மிகப்பெரிய கனவுகள். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான பாலைவனம் பச்சை பசேல்னு விளை நிலமா இருந்தா எப்படி இருக்கும்னு. இப்படி ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கனவுகள். ஆனா அதற்குள்ள மறுபடியும் அவருடைய உடல்நிலை மோசமானது. ஜூலை 7ஆம் தேதி தன்னுடைய 70வது வயதுல அம்பானி மறைந்தார். ஏதோ ஒரு வளைகுடா நாட்டுல ஷெல் பெட்ரோல் பங்க்ல வண்டிகளுக்கு பெட்ரோல் போடக்கூடிய ஒருத்தனா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். கடைசியா 100 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய தேசத்துக்கு பெட்ரோல், டீசல்களை உற்பத்தி செய்யக்கூடிய மனிதனா மாறி இருந்தாரு. எப்பேற்பட்ட வளர்ச்சி! அது மட்டும் இல்ல, அம்பானி தான் மட்டும் வளரல, ரிலையன்ஸ் நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ண எத்தனையோ பேர் கோடீஸ்வரனாவும் லட்சாதிபதியாகவும் மாறி இருக்காங்க. இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. உலகளவிலையும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. உலகளவுல பல்வேறு விருதுகள், இந்தியாவிலையும் பல விருதுகள் அவர் கொடுத்து அவரை கௌரவப்படுத்திருக்காங்க. நீங்க வாங்கின விருதுகள்லயே எது உங்களுக்கு ஸ்பெஷல்னு ஒரு பேட்டியில அம்பானியை கேட்கிறாங்க. அதற்கு அம்பானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே ஏராளமான கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இதோட நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சது. இனிமே நம்மளால மீண்டும் வரவே முடியாதுன்ற அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன். இனிமே ரிலையன்ஸ் எந்திரிக்கவே கூடாதுன்னு என்னுடைய போட்டியாளர்களும் எதிரிகளும் ஒண்ணு கூடி என்ன நசுக்கி இருக்காங்க. ஆனா இந்த அத்தனை பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வந்து ஜெயிச்சு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா அதற்கு என்னுடைய அசாத்தியமான தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணம். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியும்னு முழுசா நம்புங்க. என்னால முடியுதுன்னா உங்களாலையும் முடியும். என்னுடைய கதையை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு என்னை போல பல தொழிலதிபர்களும் இந்தியாவில் உருவாகணும். அவங்க வளர்ந்த பிறகு நான் வளர அம்பானியும் ஒரு காரணம்னு சொன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதுன்னு சொன்னார். அவர் சொன்னது போலவே அம்பானியை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நிறைய தொழிலதிபர்கள் இந்தியாவில் உருவாகியிருக்காங்க. அவங்களால முடியுதுன்னா இது கேட்டுட்டு இருக்க உங்களாலையும் முடியும். ஆல் தி பெஸ்ட். ரைட், தீருபாய் அம்பானிக்கு பிறகு ரிலையன்ஸ் என்ன ஆனது? நார்மலா ஒரு வீட்டுல துக்கம் நடந்தா அந்த வீடு அந்த துக்கத்திலிருந்து மீள ஒரு வார காலமாவது ஆகும் இல்லையா? தீருபாய் அம்பானி ஜூன் 6ஆம் தேதி நள்ளிரவுல இறக்குறாரு. ஜூன் 7ஆம் தேதி அவருடைய இறுதி யாத்திரை நடக்குது. ஜூன் 8ஆம் தேதி காலையில அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் ரிலையன்ஸ் ஆபீஸ்க்கு வேலை பார்க்க வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் தீருபாய் அம்பானியோட ஆசையும் அதுதான். ஏன்னா ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதை நம்பர் 1 நிறுவனமா கொண்டு வர்றது கூட பெரிய விஷயம் இல்ல, அந்த நிறுவனத்தை நம்பர் 1 நிறுவனமாவே தக்க வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட பொறுப்பு இப்போ முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் இருந்தது. ரிலையன்ஸை நம்பர் 1 இடத்துலயே தக்க வைக்கணும். அதுக்கு மேல ரிலையன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு மேல போட்டியாளர்களையும் எதிரிகளையும் சமாளிக்கணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் நடுவுல பனிப்போர் மூண்டது. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். ரிலையன்ஸ் சிம்மாசனத்தை ஒருத்தர் தான் அலங்கரிக்கணும். அது பாகுபலியா பல்வாள் தேவனா, அனில் அம்பானியா முகேஷ் அம்பானியான்ற போர் ஆரம்பமாச்சு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பிசினஸ் பெரும் புள்ளிகள், பிசினஸ் நிபுணர்கள் எல்லாமே கணிச்சது இந்த சிம்மாசனம் அனில் அம்பானிக்கு தப்பான்னு உறுதியா சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் முகேஷ் கொஞ்சம் அசம்பந்தமான ஆள் தான்ப்பா, அனில் அம்பானி தான் தீருபாய் அம்பானியோட அடுத்த வாரிசுன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா காலம் அவங்களுக்கு விசித்திரமான பதில்களை தந்தது. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி இவங்க 2 பேர் கதையில இருந்தும் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாங்க. எல்லாராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அனில் அம்பானி வீழ்ந்தது எப்படி? இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருப்பான்னு நினைச்ச முகேஷ் அம்பானி எழுந்தது எப்படி? அனில் அம்பானியின் வீழ்ச்சி, முகேஷ் அம்பானியின் எழுச்சி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலை தொடர்ந்து பாருங்க. ரீபிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.